இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பைப்பிங் ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடியே நம்ம சேனலில் வேற ஒரு கேக்குடைய எண்டில் மிரர் கிளேஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அது உங்களில் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது நார்மலாக நம்ம சேனலில் பைப்பிங் ஜெல்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எந்த ஒரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணது கிடையாது. அந்த ரீசன்னால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தனியாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். அதிலேயே 1/4 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பைப்பிங் ஜெல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. வீட்டில் இருக்க நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணியே இந்த மெஷரிங்ஸ்லாம் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீடியம் சைஸில் உங்ககிட்ட ஸ்பூன் இருக்குது அப்படின்னா அதிலே 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேயே நான் கொஞ்சமாக நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த வெனிலா எசன்ஸ் நம்ம ஒயிட் கலரில் ஆட் பண்ணாதான் நம்ம கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். கலர் சேஞ்ச் ஆகாம நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லா கடையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் வெனிலா எசன்ஸ் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது மொத்தமாகவே ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணின பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதை மிக்ஸ் பண்ணின பிறகு இதை நம்ம அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு இதை நம்ம ஹீட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கட்டியெல்லாம் கரைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணின பிறகு தான் நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கார்ன்ஃப்ளவர் கட்டி கட்டியாக சேர ஆரம்பிச்சிடும். இது நல்லா இந்த மாதிரி ஒயிட் கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்டல் கலரில் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நல்லா கிறிஸ்டல் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இது நான் 2 கலராக பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு பவுலில் நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா சூடாக இருக்கும் பொழுது நீங்கள் கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சூடு ஆறுற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா விட்டுடலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பைப்பிங் பேக்கில் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நார்மலாக பால் பாக்கெட் இல்லை நார்மலாக பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் மட்டும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பைப்பிங் ஜெல்லும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டண்ட்டாக டிசைன் பண்ணி காட்டுறதுக்கு என்கிட்ட கேக் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் கேக் டின்னை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஒரு கேக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸில் இந்த மாதிரி நம்ம போடும்போது எவ்வளோ சூப்பராக அந்த மெல்ட்டிங் எஃபெக்டோட நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துட்டு நம்ம அதில் கேக்கில் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டான டிசைன்ஸ் நம்மளும் பண்ணிக்க முடியும். ஸோ பாருங்கள், அந்த ஹெட்ஜஸில் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம கேக்குக்கு மேலேயும் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே ஜெல்லை யூஸ் பண்ணியே நம்ம ஹாப்பி பர்த்டே விஷஸ் கூட எழுதிக்கலாம். கண்டிப்பாக இந்த பைப்பிங் ஜெல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.